Good morning. Today's session I'm going to measure the delta U and delta H value using the calorimetry. Okay, what is a calorimetry? Calorie na it is said to be the heat change measurement தான் நம்ம calorie ன்னு சொல்லுவோம். சரி, அதை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா by using the calorimeter. This calorimeter is an instrument which is used to find the heat change. Okay, so அங்க இதில் என்ன expression அப்படின்னா the temperature change in the process is inversely proportional to the heat change. அப்போ temperature change வந்து it is inversely proportional to the heat change. அப்போ T ஓட வேல்யூ இருக்குல்ல, it is inversely proportional to the heat change. So that's why it is given. Okay, right. Next one. So the next one is said to be the இந்த ப்ராசஸ் வந்து ரெண்டு கண்டிஷனில் செய்கிறோம். ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is the calorimeter, two conditions. One is at the constant volume, another one is at the constant pressure. ஓகேவா, கான்ஸ்டன்ட் வால்யூம், இன்னொன்று வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஓகேவா, ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுறது பாம் கெலோரிமீட்டர். ஸோ அந்த பாம் கெலோரிமீட்டர் இதுதான் அந்த பாம் கெலோரிமீட்டரோட செட்டப். இந்த பாம் கெலோரிமீட்டரில் இன்னர் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்ட் இது இன்னர் பார்ட்டு விச் இஸ் நத்திங் பட் த காப்பர் வெசல். ஓகேவா, காப்பர் வெசல். அந்த காப்பர் வெசல் வந்து இட் இஸ் மேட் இன் த டைட் கண்டெய்னர். ஸோ ஏர் டைட் கண்டெய்னரில் நம்ம அந்த காப்பர் வெசல் வச்சுருக்கோம். சரியா, இதில் வந்து ஒரே ஒரு நாசில் பார்ட் இருக்குது. இந்த நாசில் பார்ட்டில் நம்ம என்ன சப்ளை பண்ணுறோன்னா ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறோம். ஏன்னா எந்த ஒரு பேர்னிங் ப்ராசஸுக்கும் நமக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னா இட் ஷுட் கண்டெயின் த ஏர். ஏர்னா ஆக்சிஜன் இருந்தால் தான் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து என்னாகும், பேர்ன் ஆகும். அதுக்காக ஏர் சப்ளை. அதுக்கு அடுத்தது இதில் காப்பர் காயில். இந்த இடத்துல பாருங்கள், தே யூஸ் த காப்பர் காயில். அதில் வந்து ஒன்று வந்து இட் இஸ் கனெக்டட் டு த பாசிட்டிவ் ஆஃப் த பேட்டரி, அனதர் ஒன் இஸ் கனெக்டட் டு த நெகட்டிவ் ஆஃப் த பேட்டரி. சரி, நம்ம சாம்பிள் எடுக்கணுமா? இந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, தட் இஸ் செட் டு பி த சாம்பிள். இப்போ நீங்கள் எந்த சாம்பிளுக்கு ஹீட் சேஞ்ச் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த சாம்பிள் எடுத்து வி ஹாவ் டு டேக் தட் இன் த பிளாட்டினம் கப் அப்படின்னு சொல்லுவோம், அதில் வச்சுருக்கோம். ஸோ இந்த என்டையர் செட்டப்பும் எதுக்குள்ளே வச்சுருக்கோன்னா ஒரு வாட்டருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம டைரெக்டாக அதுலேருந்து டெம்பரேச்சர் எடுக்க முடியாது. அதனால் அந்த கெலோரிமீட்டர் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வாட்டருக்குள்ளே இமர்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். சரி, அப்போது அந்த கெலோரிமீட்டரில் இருக்க சப்ஸ்டன்ஸ் பேர்ன் ஆகும்போது அதில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுமா? அந்த ஹீட் வந்து இட் இஸ் பாஸ்ட் ஓவர் டு த வாட்டர். அப்போ வாட்டர் ஹீட் ஆகுமா? அந்த வாட்டரோட டெம்பரேச்சரை தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம். இங்கே யூஸ் பண்ணுறது சாதாரண தெர்மாமீட்டர் கிடையாது. திஸ் இஸ் செட் டு பி த பெக்மன் தெர்மாமீட்டர்னு சொல்லுவோம். திஸ் தெர்மாமீட்டர் இஸ் செட் டு பி பெக்மன் தெர்மாமீட்டர். இந்த தெர்மாமீட்டரில் வந்து இட் இஸ் அ டிஃப்ரென்ஷியல் தெர்மாமீட்டர். இப்போ வாட்டரோட டெம்பரேச்சர் எவ்வளோ, 100 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னா அதில் 100 டிகிரி சென்டிகிரேடுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டான். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வாட்டரில் சால்ட் போட்டோன்னு வச்சுங்க. சால்ட் போட்டோம்னா இட் பிகம் அ சொல்யூஷன். ஸோ அதோட பாயிலிங் பாயிண்ட்டை பார்க்கலாம். அப்போது இந்த 100 டிகிரிங்கிறது ஃபிக்ஸ்டு. அந்த இடத்துல நம்ம வந்து டில்ட் பண்ணலாம். அந்த தெர்மோமீட்டரை டில்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து எவ்வளோ ரீடிங் வேணுமோ அந்த ரீடிங்க்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்க, அதில் வாட்டரில் சால்ட் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணி சொல்யூஷனாக மாற்றினதுக்கப்புறம் அதை பாயில் பண்ணுறீங்க. அப்போது இந்த 100 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து அந்த சொல்யூஷனோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுமா? அது எவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்? 101 டிகிரிக்கு. அப்போ நீங்கள் 100 டிகிரி ரைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் என்ன நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தான் அது என்ன ஆகும்னா ரைஸ் ஆகும். ஸோ இட் இஸ் செட் டு பி த டிஃபரன்ஷியல் தெர்மோமீட்டர். சரியா, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி நான் சொன்னேன் இட் இஸ் அ டிஃபரன்ஷியல் தெர்மோமீட்டர். ஓகேவா, ரைட். சரி, இதுக்கு அடுத்தது பார்க்கலாம். அப்போ தெர்மோமீட்டர் உள்ள செட் பண்ணியிருக்கோம். சரி, அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு ஃபேன் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், ஒரு ஃபேன் மாதிரி வச்சுருக்காங்களா? ஏன்னா அந்த ஃபேன் சுற்றும் போது அந்த டெம்பரேச்சர் யூனிஃபார்மாக அதுக்குள்ளே என்ன ஆகும்னா மெயின்டைன் ஆகும். இப்போ ஹாட் வாட்டர் இருக்குன்னா அந்த ஹாட் வாட்டர் வந்து நியராக தான் அந்த பாம்ஸ் கெலோரிமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கிறது ஹாட்டாக இருக்கும். அதை வச்சு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது வந்து ஹாட்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா யூனிஃபார்மாக ஹாட்னஸ் வர்றதுக்கு வேண்டி அந்த ஃபேனை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு அடுத்தது என்டையர் செட்டப் இட் இஸ் பிளேஸ்ட் இன்சைடு த நான் கண்டக்டிங் மெட்டீரியல். ஸோ நான் கண்டக்டிங் மெட்டீரியல்னா வெளியே இருக்கிற ஹீட் எனர்ஜி உள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது, உள்ளே இருக்கிற ஹீட் எனர்ஜி வெளியே வராது. ஸோ ஃபார் தட் வி யூஸ் த தட் இஸ் அ நான் கண்டக்டிங் மெட்டீரியலை வந்து நம்ம உள்ள யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ரைட். சரி, இப்போ அந்த ஹீட் சேஞ்ச் வந்து 3 இடத்துல நமக்கு சேஞ்சஸ் வரும்பா. ஒன்று வந்து கெலோரிமீட்டரில் சேஞ்ச் வரும், இன்னொன்று வந்து வாட்டரில் சேஞ்ச் வரும். சரியா, இப்போ அதை பார்க்கலாம். ஓகே, அப்போ அந்த ஹீட் சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் செட் டு பி யூ. அந்த யூவோட வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு Q1 ப்ளஸ் Q2. அப்போது டோட்டல் ஹீட் சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அமௌண்ட் ஆஃப் ஹீட் சேஞ்சு அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா Q1 அப்படிங்கிறது என்னென்னா தட் இஸ் த ஹீட் சேஞ்ச் இன் கெலோரிமீட்டர். ஏன்னா கெலோரிமீட்டர் தான் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த இடத்துல. இப்போ கெலோரிமீட்டர் அதேமாதிரி Q2 அப்படிங்கிறது அது வாட்டருக்கு தான் இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால் த ஹீட் சேஞ்ச் இன் த வாட்டர்னு சொல்லுவோம். தட் ஒன் இஸ் செட் டு பி த ஹீட் சேஞ்ச் இன் த வாட்டர். இது வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோ. சரி, Q1 எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா
the Q1 can be calculated. That is Q1, that is heat absorbed by the calorimeter, that is equal to K, that is calorimetric constant into change in temperature. Okay, and the change in temperature in the Beckman thermometer கிடைக்குதுல அந்த டெம்பரேச்சர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா change in temperature அப்படின்னு சொல்லுவோம். சரி, அந்த K வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா, அதாவது K வேல்யூ which is depend upon the mass of the calorimeter and the heat capacity of the calorimeter. Mass of the calorimeter, mass of the copper calorimeter, அதே மாதிரி heat capacity of the calorimeter. ஓகே, அதான் ரைட். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஒன். அப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா Q2ங்கிறது வந்து ஹீட் அப்சார்ப் பை த வாட்டர், தட் இஸ் ஈக்குவல் டு MW. MWங்கிறது என்ன? MW அப்படிங்கிறது என்னென்னா மாஸ் ஆஃப் த வாட்டர். CW அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் செட் டு பி த calorimeter ஆஃப் த வாட்டர். ஓகேவா, தட் இஸ் அ ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த வாட்டர். ஓகேவா, அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு we can find the value. ஓகே, இப்போ இதில் ஒன்று பாருங்கள். அப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Q1 ப்ளஸ் Q2. அப்போ K இன்ட்டு டெல்டா T ப்ளஸ் MW இன்ட்டு CW டெல்டா T. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கலோரிமீட்டர் கான்ஸ்டன்ட் வந்து பர்னிங் த நோன். அப்போ நம்ம கலோரிமீட்டரோட கான்ஸ்டன்ட்டை நம்ம கேல்குலேட் பண்ணணும். எப்படி கேல்குலேட் பண்ணலான்னா, இப்போ உள்ளுக்குள்ள நம்ம சாம்பிள் வைக்கிறோம்ல, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ரோட்டீன் இருக்குமா, ரைஸோ இல்லை வந்து ஒரு சோடியம் குளோரைடோ இல்லை வாட்டரோ வச்சு வேணாலும் அதோட ஹீட் கெப்பாசிட்டியை கேல்குலேட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அந்த பாம்ஸ் கலோரிமீட்டரை கேலிப்ரேட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா, பென்சோயிக் ஆசிட், நோன் மாஸ் ஆஃப் த பென்சோயிக் ஆசிட் எடுத்து நம்ம உள்ளே பேர்ன் பண்ணுவோம். அப்போ பேர்ன் பண்ணும்போது அதுக்கு வர ஹீட் சேஞ்ச் எவ்வளோ வரணும்னா -3227 கிலோ ஜூல்ஸ் பர் மோல் இன்வெர்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, ஓகே, அந்த ஜூல்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளோட கலோரிமீட்டர் வந்து கேலிப்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, அதுக்கப்புறம் we can use the any other substance to calculate the heat capacity. ஓகே, அப்போது நம்ம அதை கேலிப்ரேட் பண்ணுறதுக்கு நோன் வெயிட் ஆஃப் த பென்சோயிக் ஆசிட் எடுத்து பேர்ன் பண்ணி அதில் எவ்வளோ ஹீட் சேஞ்ச் வருதுங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஓகேவா, ரைட். அதுக்கு அடுத்தது என்தால்பி ஆஃப் கம்பஷன் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு. ஸோ அப்போ பாருங்கள், டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ. இது இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமா, டெல்டா யூ தட் இஸ் த ஹீட் சேஞ்ச் ப்ளஸ் டெல்டா என்ஜி அப்படிங்கிறது என்னென்னா சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகேவா, அந்த டெல்டா என்ஜி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, தட் இஸ் நத்திங் பட் என்பி மைனஸ் என்ஆர். சரியா? அதுக்கு அடுத்தது ஆர்டிங்கிறது கேஷஸ் கான்ஸ்டன்ட், ஆர் டிங்கிறது டெம்பரேச்சர் சேஞ்ச். ஸோ இதை வச்சு we can calculate the enthalpy of combustion. ஓகேவா, அப்போது நம்ம ஹீட் கெப்பாசிட்டியை வச்சு ஹீட் கெப்பாசிட்டி பாம்ஸ் கலோரிமீட்டர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் enthalpy of combustion you can find with the help of the heat capacity and the delta NGRT value. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கலோரிமீட்டர்ப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிட்டர்மைன் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிலீஸ்ட் பை த கம்பஷன் ரியாக்ஷன். ஒரு கம்பஷன் ரியாக்ஷன் செய்கிறோம் அப்படின்னா அந்த கம்பஷன் ரியாக்ஷனில் எவ்வளோ ஹீட் வந்து லிபரேட் ஆகுது, என்ன ஹீட் சேஞ்ச் வருது அப்படிங்கிறத we can find with the help of the calorimeter. அதே மாதிரி வந்து இட் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த calorific வேல்யூ ஆஃப் த ஃபுட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரைஸ் இருக்குன்னா அதோட calorific வேல்யூ என்ன, வீட் இருக்குன்னா அதோட calorific வேல்யூ என்ன, மஸ்டர்ட் இருக்குன்னா அதோட calorific வேல்யூ என்ன. ஸோ we can find with the help of this calorimeter. அதே மாதிரி பாம்ஸ் calorimeter மெனி இண்டஸ்ட்ரியில் சச் அஸ் மெட்டபாலிக் ஸ்டடினா அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்சைம் வந்து எப்படி ஆக்டிவேட் ஆகுது, ஸோ அந்த மாதிரி மெட்டபாலிசம் செய்கிற அந்த ஸ்டடீஸில் we are using. அது போக ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்ப்ளோசிவ் டெஸ்டிங்கில் we are using this one. ஸோ இட் இஸ் ஃபார் 3 மார்க் கொஷின்மா, எல்லாமே எழுதி வச்சுக்கோ. இதுவும் 3 மார்க் கொஷின், சம்டைம்ஸ் இட் மே பி இன் த 2 மார்க். ஓகேவா, ரைட். அதே மாதிரி என்தால்பி மெஷர்மெண்ட் வந்து நெக்ஸ்ட்டாக we can see with the help of the coffee cup calorimeter. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, கலோரிமீட்டருக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா காஃபி கப்பை யூஸ் பண்ணுறோம். காஃபி கப் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நீங்கள் இந்த மாலுக்கெலாம் போனோம்னா காஃபி வாங்கும்போது ஒரு ஃபோம் கப்பில் ஊற்றி கொடுப்பாங்க. எப்படி இருக்குன்னா அந்த ஃபோம் கப்பு நார்மல் கப்பு மாதிரி தான் இருக்கும், பேப்பர் கப் மாதிரி. ஆனால் நடு இப்படி ஃபோல்டிங்ஸ் வந்துருக்கும், பார்த்தா தெரியும், இதுதான் ஃபோம் கப்பு. சரியா? இட் இஸ் அ ஃபோம் கப், இட் இஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஹீட். இட் இஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். அதனால் வித் த ஹெல்ப் ஆஃப் தட் ஒன் we can find the heat change. ஓகேவா, we can find the heat change. ஸோ அதை தான் இப்போ பண்ண போகிறோம். சரி, எப்படி இந்த ஃபோம் கப்பை ரெடி பண்ணலாம் அப்படின்னா, அதாவது முதல்ல ஒரு கப் எடுத்துங்க. சரியா? இது ஒரு கப்பு. இந்த கப்பை இன்னொரு கப்புக்குள்ளே வைங்க. நம்ம அரேஞ்ச் ஆகி வரும்போது வந்து தெரியுங்களா, அப்போ அந்த மாதிரி கப்பை வந்து இன்னொரு கப்புக்குள்ளே வச்சுட்டு உள்ளுக்குள்ளே இருக்க கப்பில் என்ன பண்ணுறோம், எதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த சப்ஸ்டன்ஸை உள்ளே எடுத்துகிட்டு ஒரு சைடில் வந்து பெக்மன் தெர்மாமீட்டரையும் இன்னொரு சைடில் ஸ்டிரரையும் வச்சிடறோம்.
இப்போ இதில் வந்து ஒரு ஐஸ் கியூப் போடும்போது ஹீட் சேஞ்ச் நடக்குமா, அந்த ஹீட் சேஞ்சை we can find the value. இதே வந்து ஒரு ஹாட் அயன் பால்ஸ் கொஞ்சம் ஹீட் பண்ண அயன் பால் உள்ளே போடுறோம், அப்படி போடும்போது அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த வாட்டர், அப்போ அதோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணலாமா, ஸோ அதை வச்சும் we can find the heat change. இதுதான் வந்து it is said to be the foam cup calorimeter. foam cup calorimeter. So just you can find the accurate value கிடைக்காது, approximator you can find the heat change by using the foam cup. ஓகேவா, ரைட். இப்போ இதோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் வந்து it is said to be Q is equal to mw into CW into delta T. mw அப்படிங்கிறது என்னன்னா mass of the water taken, CW னா heat capacity of the water, அதே மாதிரி delta T அப்படிங்கிறது என்னன்னா it is said to be the change in temperature. ஸோ அதை யூஸ் பண்ணி we can calculate the heat capacity of the substance. ஓகேவா, அப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், heat capacity of the substance calculate பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து அப்ளிகேஷன் வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த ஹீட் ஆஃப் கம்பஷன்ஸ் அப்படின்னா அதுக்கு ஹெட்டிங் மட்டும் நான் சொல்கிறேன், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கேல்குலேஷன் பார்ட்டில் வரும். அந்த பார்ட்டில் வரும்போது நான் ரெகுலர் கிளாஸில் ஐ கேன் டெல் யூ தட் ஒன். ஓகேவா, ரைட். அப்போது த கேல்குலேஷன் ஆஃப் த ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன், அப்போது எப்படி வந்து நம்ம ஹீட் ஆஃப் ஃபார்மேஷனை நம்ம வந்து கம்பஷனை யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் இருக்குது அப்படின்னா வாட்டரை டீகம்போஸ் பண்ணோம்னா என்னவா மாறும், ஹைட்ரஜன் தனியாக ஆக்சிஜன் தனியாக போகும். இல்லை வாட்டர் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், வேணால் இப்போவே சொல்கிறேன், வாட்டரை நம்ம ஃபார்ம் பண்ணணும்னா ஹைட்ரஜன் கம்பைன் வித் ஆஃப் ஆக்சிஜன் இட் இஸ் ரிமூவ்ட் ஆஸ் அ H2O. சரியா, அப்போ ஹாஃப் ஆக்சிஜனாக அது என்ன ஆகுது, கம்பைன் பண்ணும்போது இட் ஃபார்ம் அ வாட்டர். சரியா, இதுக்கு டெல்டா HF வேல்யூ, தட் இஸ் டெல்டா H வேல்யூ இருக்குது. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடோட டெல்டா H வேல்யூ. ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி மீத்தேனோட ஃபார்மேஷனை என்ன பண்ணலாம்னா கேல்குலேட் பண்ணலாம். ஸோ அதோட டிஸ்கிரிப்டிவ் பார்ட் வந்து நான் ரெகுலர் கிளாஸ் வரும்போது நடத்துகிறேன். நெக்ஸ்ட் என்னன்னா we can find the calorific value of the food and fuel. ஃபுட்டுக்கும் ஃபியூயலுக்கும் ஃபியூயலோட கலோரிஃபிக் வேல்யூவை இந்த பாம் கேலோரிமீட்டர் இல்லை கம்பஷனை யூஸ் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணலாம். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் தட் ஒன், த யூனிட் ஆஃப் தட் ஒன் இஸ் தட் இஸ் ஜூல்ஸ் பர் கிலோகிராம். அதே மாதிரி இஃப் யூ மெஷர்ட் இன் கேலரிஸ் அப்படின்னா கேலரி பர் கிராம் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஓகேவா, ரைட். அதே மாதிரி ஹீட் ஆஃப் சொல்யூஷன் என்ன அப்படின்னா that is change in enthalpy of 1 mole of the substance is dissolved in the specific quantity of the solvent. அப்போ சொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன, சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னா it is a solute ப்ளஸ் சால்வெண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சொல்யூஷன் சொல்லுவோம். சொல்யூட்னா என்ன, சோடியம் குளோரைடு. அதை எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் த சோடியம் குளோரைட் சொல்யூஷன். ஸோ அதில் வரும்போது வாட் இஸ் த ஹீட் சேஞ்ச் வி கேன் ஃபைண்ட் வித் த ஹீட் சேஞ்ச். ஸோ அந்த சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஹீட் சேஞ்ச் நடக்குதோ தட் இஸ் செட் டு பி த ஹீட் ஆஃப் சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ சேஞ்ச் இன் என்தால்பி வென் 1 mole of a substance is dissolved in the specific quantity of the solvent in a given temperature. அதே மாதிரி ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன். அப்போ ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனுங்கிறது என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது ஒரு ஆசிட் இருக்குது, அதாவது HCl இருக்குது. HCl வந்து சோடியம் ஹைட்ராக்சைடில் ரியாக்ட் பண்ணுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சோடியம் குளோரைட் ப்ளஸ் H2O கிடைக்குது. சரி, இதில் HCl டிசோஷியேட் பண்ணால் H ப்ளஸ்ஸு, சோடியம் ஹைட்ராக்சைடு டிசோஷியேட் பண்ணால் OH மைனஸு. அப்போ H ப்ளஸ்ஸும் OH மைனஸும் கம்பைன் ஆச்சுன்னா என்னவா மாறுது, வாட்டராக மாறுது. தட் இஸ் செட் டு பி த நியூட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நியூட்ரலைசேஷன் பண்ணும்போது அதுலேருந்து ஹீட் எனர்ஜி லிபரேட் ஆகும். தட் இஸ் கிவன் ஆஸ் அ -57.32 கிலோ ஜூல்ஸ். நீங்கள் என்ன அதாவது என்ன சப்ஸ்டன்ஸ் எடுத்தாலும் சரி, சரியா, நீங்கள் வந்து நைட்ரிக் ஆசிட் வித் நைட்ரிக் ஆசிட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வித் HCl என்ன ஆசிட் பேஸ் எடுத்தாலும் அது லிபரேட் ஆகிற நியூட்ரலைசேஷனோட ரியாக்ஷனில் வர ஹீட் எவ்வளோனா -57.32. அதில் மைனஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். 57.32ங்கிறது ஹீட் இஸ் லிபரேட்டட் அவுட். ஓகேவா, ரைட். ஸோ ஹீட் இஸ் லிபரேட்டட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹீட் ஆஃப் ஃபியூஷன்ப்பா. அப்படின்னு என்னென்னா ஒரு ஐஸ் கியூப் இருக்குன்னா அந்த ஐஸ் கியூப் என்ன ஆகும், மெல்ட் ஆகுமா. ஸோ தட் இஸ் செட் டு பி த ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ சேஞ்ச் இன் என்தால்பி when the one solid substance is converted to liquid at its melting point. அப்போ பாருங்கள், சாலிடாக இருக்கிறது மெல்ட்டிங் ஆகும்போது எவ்வளோ டெம்பரேச்சர் வருது, இட் இஸ் given as a that is plus 5.98 கிலோ ஜூல்ஸ் வருது. அதே மாதிரி மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்னு என்னென்னா வாட்டர் இருக்குது, வாட்டரை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், வேப்பராக கன்வெர்ட் ஆகுமா. அப்போ தட் இஸ் செட் டு பி த மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ஸோ சேஞ்ச் இன் என்தால்பி in the conversion of the acid to in the conversion of liquid to the vapor. அடுத்தது ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன்.
அப்போ சாலிடாக இருக்கிறது வேப்பராக மாறும். அப்போ அதுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படுதோ தட் இஸ் செட் டு பி த ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன் சேஞ்ச் இன் என்தால்பி when 1 mole of a solid is directly converted into the vapor, it is said to be the heat of sublimation அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அயோடின் சாலிடாக இருக்கிறது வேப்பராக மாறுறதுக்கு it is given as a plus 62.42 கிலோ ஜூல்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது ஹீட் ஆஃப் டிரான்சிஷன் அப்படின்னு என்னென்னா, அதாவது நம்மக்கிட்ட வேரியஸ் அலாட்ராபிக் ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த வேரியஸ் அலாட்ராபிக் ஃபார்ம்ஸோட கேல்குலேஷன், அதாவது இப்போ கார்பன் எடுத்துட்டிங்கன்னா யூ ஹாவ் டைமண்ட், கிராஃபைட், ஃபல்ட்ரின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் அந்த டைமண்டை கிராஃபைட்டாக மாற்றுறதுக்கு என்ன ஹீட் சேஞ்ச் வருதோ தட் இஸ் செட் டு பி த ஹீட் ஆஃப் டிரான்சிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ரைட். ஸோ திஸ் இஸ் அபவுட் த டைமண்ட் இன்டு த கிராஃபைட். ஸோ அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹீட் ஆஃப் டிரான்சிஷன். ஓகேவா, ரைட். அதுக்கு அடுத்தது ஹீட் ஆஃப் டிரான்சிஷன், சரியா? அப்போது அதுக்கு கார்பன் டைமண்ட்லேருந்து கிராஃபைட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெஸ்ஸஸ் லா. ஸோ ஹெஸ்ஸஸ் லாவை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.